ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ஆன்லைன் டியூட்டோரியல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிட்காயினில் அடிக்கடி எதிர்பாராத நேரத்தில் ஒரு சடன் டம்ப்லாம் நடக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்லலாம் நான் அடிக்கடி ஷேர் பண்ணுவேன். ஸோ என்ன 7 மணிக்கு நியூஸ் இருக்குது, ஸோ பிட்காயினில் வால்டிலிட்டி வரலாம் அப்படின்லாம் அடிக்கடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைம்லாம் பம்ப் அண்ட் டம்ப்லாம் மார்க்கெட்டில் நடக்கும். ஸோ அது எந்த டைம் எப்போ நடக்கும், ஸோ அதெல்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபாரெக்ஸ் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதே இது கிரிப்டோ யூஸராக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஸோ அது எப்படி நமக்கு முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சு அந்த டைம் அலர்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம 1 டே பிஃபோர் நம்ம காயினெக்ஸ் ஆஃப்லைன் மீட்டிங் சென்னையில் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். கூடிய சீக்கிரம் அதோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஈவெண்ட் தான். ஸோ நிறைய பேர் வந்திருந்தீங்க. ஸோ இனியும் நம்ம ஃப்யூச்சர்லேயும் நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, forexfactory.com இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்கிட்டு இந்த இதில் நீங்கள் டுடே இந்த டைம் செட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் புது யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கும். ஸோ அப்போ இந்த டைம் இதை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த கொல்கத்தா இந்த மாதிரி வச்சு செட் பண்ணிக்கிட்டு சேவ் செட்டிங்னு கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் டைமுக்கு மாறிடும். இந்தியன் டைம் மீன்ஸ் 1:15. ஸோ இந்த பிஎம் இப்போ அவ்வளோ கரண்ட் டைமுக்கு காமிக்கும். சரியா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்டி நியூஸ். அதுக்கு நீங்கள் சிம்பிளாக பார்க்குறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, இதில் ஃபில்டர் அப்படின்னு இருக்கும். அந்த ஃபில்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் எடுத்து விட்ருங்க. இந்த ரெட்டை மட்டும் வச்சுவிடுங்க. ரெட்டுனா ஹை இம்பேக்ட் நியூஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு யூஎஸ்டி நியூஸ் சிபிஐ நியூஸ் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பிட்காயினில் ஒரு வால்டிலிட்டி இருந்து. வால்டிலிட்டினா என்ன அப்படின்னா 3 விதமாக நடக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா, யூஎஸ்டி நியூஸ் பயங்கரமாக பாசிட்டிவாக வருது. பாசிட்டிவ் மீன்ஸ் இதே மாதிரி க்ரீன் கலரில் இதில் டேட்டா காமிக்கும். சரியா? ஸோ அப்போ பாசிட்டிவாக வருது அப்படின்னா பிட்காயினில் என்ன நடக்கும்னா ஒரு பெரிய டம்ப் நடக்கும். அதே இது நெகட்டிவாக வருது அப்படின்னா பிட்காயினில் ஒரு பம்ப் நடக்கும். ஸோ சில நேரம் என்ன நடக்கும்னா ட்ராப்னா என்னென்னா, சடனாக அப்பாகும், அங்கே ஒரு விக்கு போட்டுட்டு அதில் உள்ள லிக்விடிட்டி எல்லாம் கிராப் பண்ணிவிட்டு சடனாக டவுன் ஆகும். ஸோ ஏதோ ஒன்று மார்க்கெட்டில் ஒரு வால்டிலிட்டி அந்த டைம் வரும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சு ஆர்டர்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர் ட்ரேடிங் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அந்த டைம் கூட ஹை ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லி கூட சிலர்லாம் ஆர்டர் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த டைம் நமக்கு மார்க்கெட்டில் வால்டிலிட்டி வரும் அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிறது. சரியா? ஸோ அப்போ கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் பிட்காயினில் ஒரு வால்டிலிட்டி இருக்கும். யூஎஸ்டி நியூஸ் இம்பேக்ட் ஆகும். சரியா? சரி, அது டீப்பாக உங்களுக்கு இதை பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காமிக்கும். ஃபோர்காஸ்ட் வேல்யூவை விட இதில் கொடுத்துருக்கோம். ஆக்சுவல் கிரேட்டர் தேன் ஃபோர்காஸ்ட் இஸ் குட் ஃபார் கரன்சி. அப்படின்னா என்ன அப்படின்னா, இதில் ஃபோர்காஸ்ட் வேல்யூ தான் கொடுத்துருக்கு. 0.3 கொடுத்துருக்கு. சரியா? அப்போது இன்றைக்கி இந்த 7 மணிக்கு இதில் ரிசல்ட் 0.4 ஆர் 0.5 0.6 இந்த மாதிரி கூடுதலாக வருது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, யூஎஸ்டிக்கு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணி பிட்காயின் டவுன் ஆகலாம். அதே மாதிரி 0.3 அதை விட கம்மியாக 0.2 0.1 இந்த மாதிரிலாம் நெகட்டிவ் நியூஸ் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நமக்கு அந்த 7 ஆனால் இந்த இது நீங்கள் நினைக்கலாம், அப்போ முன்கூட்டியே நமக்கு தெரியுமா? அப்படிலாம் கிடையாது. அந்த நியூஸ் எக்ஸாக்டாக அந்த டைம் தான் நமக்கு நியூஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டைம் தான் மார்க்கெட் பம்ப் ஆகும். நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம டெக்னிக்கலாவோ அந்த மாதிரி தான் நம்ம முன்கூட்டியே ஆர்டர் எடுக்க முடியுமே தவிர எக்ஸாக்டாக நியூஸ் இப்படி தான் வரும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. சரியா? ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது என்னென்னா அலர்ட்டாக இருக்கிறதுக்காக. அதே மாதிரி நாளைக்கு வியாழக்கிழமை நைட்டு பாருங்கள், எஃப்ஓஎம்சி ஸ்டேட்மெண்ட் இதான் யூஎஸ்டிக்கு உள்ளது தான், ஃபெடரல் ஃபண்ட் ரேட். ஸோ இதுலேயும் அவங்க ரேட்டு இன்ட்ரெஸ்ட் இந்த ரேட்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா பிட்காயினில் ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடக்கும். ஸோ இந்த 2 நியூஸ்லேயும் கண்டிப்பாக பிட்காயினில் ஒரு பெரிய வால்டிலிட்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு பிறகும் நிறைய ஒரு சில யூஎஸ்டி நியூஸ்லாம் இருக்குது இந்த வீக். ஸோ ஓவரால் இந்த இன்னைக்கு அடுத்து வியாழக்கிழமை இந்த 2 நாளில் ஒரு நாள் கண்டிப்பாக பிட்காயினில் ஒரு பெரிய மூவ் வரலாம். நாட் ஒன்லி பிட்காயின், ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா எல்லா ஃபாரெக்ஸ் ஸ்பேஸ்லேயும் இந்த மாதிரி மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் வரலாம். ஸோ இப்படி தான் கைஸ் நீங்கள் பிட்காயின் எந்த டைம் பம்ப் அண்ட் டம்ப்லாம் வரும் அப்படின்னு முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இது.
இதை தாண்டியும் பிட்காயினில் பம்ப் அண்ட் டம்ப்லாம் நடக்கும். அது வந்து ட்விட்டரில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ட்விட்டரில் ஏதாச்சும் நியூஸஸ் ஃபட்டு எதாவது போகுது அந்த டைம்லாம் வந்து பெரிய டவுன் வந்து நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஹேக் ஆகிட்டு ஆர் வந்து ஏதாவது ஒரு கண்ட்ரியில் பிட்காயினை பேன் பண்ணிட்டாங்க, ஆர் ஏதோ ஒரு புதுசாக ஒரு கண்ட்ரி வந்து ரெகுலேட் பண்ணுது, ஆர் ஒரு பெரிய பிட்காயின் ஹோல்டர்ஸ் ஆர் பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் எலான் மஸ்க் மாதிரி உள்ளவங்க பிட்காயினை நான் வந்து பேமெண்ட் அக்செப்ட் பண்ணுறேன், ஆர் வந்து நான் பிட்காயின் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக ட்வீட் போடும்போது தான் பிட்காயின் பம்பாம். ஸோ இதெல்லாம் வந்து இன்னொரு கேட்டகரி. ட்விட்டரை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி நியூஸஸும் பிட்காயினில் ஒரு மேஜர் வால்டிலிட்டி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ் நிறைய பேருக்கு இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் வந்து பார்க்கணும், இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு தெரியாது. சடனாக அப்போ தான் ஆர்டர் எடுத்திருப்பீங்க. அந்த நியூஸ் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கு மட்டும் தான் கீழே வரையும் போயிருக்கும். அடுத்து உங்கள் லிக்விடிட்டி எல்லாம் ஸ்டாப் லாஸ்லாம் ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரோஸ் ஆகிப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நியூஸ் டைமில் நிறையவே நடக்கும். ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கேர்ஃபுல்லாக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.